வா ஸ்கிரீன் வந்துதா? ஓகே. ஆ ஓமாளி வந்துட்டு பேஜ் நம்பர் என்ன ஓத முடியாது. 581. விலங்கல்ல 81. 581. அப்படியா? ஓ உங்களோட பேர்? ஓ சூரத்துல் முர்சலாத். வசனம்? வசனம் வந்து 36. 36. ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பிஸ்மில்ல பேர் வந்துட்டு. فيعلم சவுண்ட் பேத்துட்டு பிஸ்மில்ல பேர் ويل வந்து للمكذبين. هذا يوم الفصل பேசுறது கேக்குதா? جمعناكم. வேணும் மணி பேசுறது கேக்குதா? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, சவுண்ட்ல பிரச்சனை. மணி உங்களோட வாய்ஸ் தான் ப்ராப்ளமே. ஆ? உங்களோட வாய்ஸ் தான் ஸ்ட்ரக் ஆகி கேட்குற மாதிரி. அப்படியா? ஓ இப்ப சரியா? சவுண்ட் உங்களோட சைட்ல வர ப்ராப்ளம் தான். எங்கட சைட்ல ப்ராப்ளம் வேண்டாம், எங்கட ரெக்கார்டே ஆகாது. நீங்க ஓதி முக்காவாசி ஒன்றும் கேட்கல சவுண்ட். நான் எங்கட சைடு பிரச்சனை சொல்லிடுவேன். இப்பாட்ட சரி ஓத விட்டீங்க. உங்களோட பிஸ்மிலே பேலை ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்ப விளங்குதா என்னன்னு சொல்லி பேசுறது? ஓ இப்போ ஓகே. உங்களோட பிஸ்மிலேயே போல ஸ்டார்ட் ஆகிவிட்டது. சரியா? ஒரு பிஸ்மி ஓதும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يؤذن பிழை. لهم فيعتذرون. அடுத்து பிழை 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 பிழை. முதல்ல வசனம் பிழை. ولا يؤذن لهم எங்க இருக்குது? فيعتذرون. யுதனூலஹும் அண்டாயிது. அப்படியா? لا يؤذن لهم مثلا. நீங்க அப்படியே ஓதுன ரெக்கார்டு போய் أو கேட்கணும்னா 3 முறை வர சொல்லிக்கிறேன். 3 முறையும் அப்படிதான் யுதனூ நீட்டு தான் ஓதிக்கிறீங்க. ரெக்கார்டை போயிட்டு பார்த்தா சிரிப்பு தான் வரும். அப்படிதான் ஓதினேன்டா. கவனம். 3 முறை வரைச்சேன். ஃபர்ஸ்ட் முறை வச்சேன்னு பிள்ளை. 2ஆம் முறை வரைச்சேன்னு நான் அப்பயும் பிள்ளைன்னு தான் செய்றேன். 3ஆம் முறை வச்சேனையும் பிள்ளை. எனக்கு ஜோக்கா நான் காது இருக்கல. அப்படியா? 3 முறை ஓத சொல்லிக்கிறேன். அப்படியா? 3 முறை ஓதிக்கிறீங்க. கவனம். ஒரு முறை ஓதி பிள்ளைன்னு சொன்னா 2ஆம் முறை சரியா ஓதிந்தா சரி ஓகே ஏதோ சம்திங் கேட்கல. சரியா கேட்கு. 3 முறை ஓதிங்க. 3 முறை உதாரணம் கொண்டு ஓதிக்கிறீங்க. சரி போதும் பாபு. ولا يؤذن لهم فيعتذرون. அதான் சரியா ஓதிங்க. يومئذ للمكذبين. هذا يوم الفصل جمعناكم والأولين. وإن كان لكم كيد فكيدون. பிழை ويل. பிழை பிழை. فإن كان لكم كيد பிழை. فكيدون. இப்ப சொல்லுங்க சரியா ஓதினு சொல்லி. 2ஆம் முறை பிழையா ஓதிக்கிறீங்க. 3ஆம் முறை திருப்பி. இப்ப நான் சொல்ல இப்ப என்ன பிறண்டி சொல்ல மாட்டேன். பிழைய கண்டுபிடிங்க. பெரிய பிழையா? فإن كان لكم كيد திருப்பியும் فكيدون. பிழை. 3ஆவது முறையும் பிழை. கண்டுபிடிங்க. பிழைய கண்டுபிடிங்க. பிழைய கண்டுபிடிங்க.
கஷ்டம்னு எழுது கூட்டி ஓதுங்க. நாங்க பிழைய சொல்லி தானே சொல்றேன், நான் அப்படித்தானே சரி ஓதினேன்னு சொல்றேன். இப்ப பிழைய கண்டுபிடிங்க. 3 முறை பிழைய ஓதிங்க. நல்லா புரிய. ட்ரை. நான் சொல்லி தர மாட்டேன், நீங்க ட்ரை பண்ணணும். விலைனா எழுத்து கூட்டி ஓதி பாருங்க மனசுக்குள்ள பிழை. அப்ப வரும். எங்க பிழை வருது. ஒவ்வொரு சொல்லா எழுத்து கூட்டி ஓதும் கண்டுபிடிங்க. நாங்க உங்களோட லேசி குயிக்கா சொல்லி தந்தானே சொல்ற. நான் அப்படித்தானே சரி ஓதினேன், இப்படி ஓதையிலேன்னு சொல்றேன். இப்ப நீங்களே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சொல்லா பார்த்து பிழை கண்டுபிடிங்க. فإن كان لكم كيد فكيدون இதெல்லாம் என்ன பேர்? இதுக்கு ويل 4 முறை ஓதினதுக்கும் 5ஆம் முறை வித்தியாசம் என்ன பேர் சொல்லுங்க பாபு. இல்ல 5 முறை ஒரே மாதிரி ஓதினேன். إلا ஆஹ் என்ன எங்க மிஸ்டேக்? last 5 வசனம் ஓதிக்கிற 5 பேரை வந்திக்குதான். பக்கம் சூறா திருப்பி போதும் முழுசா தான் திருப்பி ஓதி முடிக்கிட்டு வாங்க திருப்பி சூறா ஃபர்ஸ்ட் போதும். ويل يومئذ للمكذبين إن المتقين في ظلال وعيون அடுத்த போல 8வது பேல திருப்பி இதெல்லாம் பெரிய பேரை டபுள் டபுள் தான் பார்க்கணும். இது பேர் இப்ப ஒரு பேரைய 3 கணக்கு கொடுக்கணும். அவ்வளவு பெரிய பேல திருப்பி இன்னலில் எங்க சவுண்ட காணும். إن المتقين في ظلال وعيون 2வது பேல 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 திருத்துங்க நீங்க திருத்தணும், நான் திருத்துறேன். எழுதி பேல பேல நான் பேல முடிஞ்சிடுவேன். சரிடா ஓகே ஓதி கொண்டு போகலாம். இது போல ஒவ்வொரு பிழையும் கவுண்ட் பண்ணப்படுமா? ஃபர்ஸ்ட் மார்க் ஓதுனது போல ஒரு பிழை, 2ஆம் 2வது பிழை, அப்படிதான் பார்க்கணும். கையில கொரோனா நீ தானே பார்க்காம பாடமாயிட்டு ஓதுற அப்படியா? இல்ல இல்ல அப்ப சரி, அப்படின்னா சரி. குயிக் கிளாஸுக்கு வந்தது லேட் ஆகி இப்ப அடுத்த வெயிட் பண்ணி படிப்பான். இதை வரும் டைம் டைம் إن المتقين في ظلال وعيون அப்படியா ஓதுறீங்க இல்லையா? இல்ல அப்படி ஓதல அப்படிதானே? இல்ல சுவரா இப்ப லாஸ்ட் வந்துட்டு அப்படி வரும். அப்படி ஓத இல்லையா? நீங்க ஓதுற முழுக்க அப்படிதான் ஓதுறீங்க. பாத்தீங்க உங்களோட ஓத கேட்ட எனக்கே சிரிப்பு வருது. ஓத போக்கல சிரிப்பே வரக்கூடாது, எங்களுக்கு சிரிப்பு ஓதல கேட்டா. அதே மாதிரி நாளைக்கு ஓதுறீங்க. இப்படி போதுங்க. நீங்க எப்படி ஓதுனீங்க சொல்லுங்க பாபு. சரியில்லை எனக்கு வசனத்தை ஓதுங்க. நீங்க வசனத்தையே ஓதுங்க பாப்போம் மாறுதாங்க. إن المتقين في ظلال وعيون அந்த 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 பாத்தீங்களா? உங்களோட வாயை நீங்க சொல்றது பொய்ங்கிறது சாட்சி. உங்களோட வாய் நீங்க உங்களோட ஓதுல நீங்க ஓதுன பேரண்ட் சாட்சி. இப்ப இப்ப எப்படி ஓதுன? அப்படித்தானே ஓதுன இல்லையா? நீங்க தான் ஓதினால் உங்களோட வாய் உங்களோட சவுண்ட் கடைசி இப்ப எப்படி ஓதின? அப்படிதான் ஓதின. திருப்பி ஓதுவோம். எல்லா வசனங்கள்லயும் கடைசியில மாட்டிக்கிறீங்களா? இந்த இடத்துல இதுல மாட்டினீங்க, இங்க இதுல மாட்டிக்கிறீங்க, இங்க இங்க மாட்டிக்கிறீங்க. இது 3ம் மிக பாரதூரமான பிழைகள். ஒவ்வொரு வசனத்தையும் கிட்டத்தட்ட 4 முறை 5 முறை ரிப்பீட் ஓதுகிறீங்க. ஆகவே பிழைய 15 16 பிழை வந்துட்டு இப்ப.
விளங்கினானுவா? ஒவ்வொரு இடத்துலயும் 4க்கு மேற்பட்ட தடவைகள், 4 அல்ல 5 6ன்னு போயிது. பிழைகள் தவறுகள் கூடுதலாக வந்து கவனமா பிராக்டிஸ் பண்ணுவோம். அவ்வளவு இங்கிலீஷ் எழுது. மிக கவனமா பிராக்டிஸ் பண்ணுவோம். டோனுங்கிறது உங்கள்ட்ட இயல்பாய்க்கிற உண்டு. அந்த டோன் தான் நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க உங்களோட போக்கஸை முழுமையா கொடுத்துக்கிறீங்க. குர்ஆன்ல ஓத என்ன மாதிரி என்ன விதத்துல வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் என் டோன்லாம் ஓதுவேங்கிறதால உங்களோட டோன் அதுல மிக கூடுதலான இடத்துக்கு போய்க்குது. ஸோ கொஞ்சம் அதை அதுலயும் கொஞ்சம் கலண்டு வாங்கும். வந்து சரியான ட்ரெக்ல வந்து உங்க டோனுக்கு கொண்டு போகும். சரியான ட்ரெக்ல வந்து பின்னால உங்களோட டோனுக்குள்ள போங்க. அல்லது அந்த இடத்துல நிறைய பிழை வருது. விளையினானுகா உங்களோட எந்த கோபம் இல்லை எங்களுக்கு. உங்களோட இறக்கம் தான் எங்களுக்கு. நீங்க கொரோனா பிழையாவதுல எங்களுக்கு கோபம் வருது. பொருவானே யாரா இருந்தாலும் பிழையாவத படாது. அதுவும் சட்டங்கள் பிழையாயினா ஓகே, நாங்க நீங்க படிச்சு தந்தோம், நீங்க மறந்தீங்க. இது பொருவான அடிப்படையான எழுத்துக்கள் தான் 3 இடத்துலயும் பிழை வந்தீங்கன்னா இல்ல ஒரு சட்டமும் ஒரு இடத்துல சம்மந்தப்படல. எல்லாமே குர்ஆனுடைய அடிப்படையான ஓதல். நீங்க எழுத்த மாத்தீங்க. ஒரு நீட்டுறீங்க, நீட்டாம ஊட்டுறீங்க, அப்படிதான் வந்தீங்க. அது பெரிய பாரபுரம், பெரிய பாவம். சூறாவை ஸ்டார்ட்ல இருந்து நீங்க ரிப்பீட் பண்ணி ரெடி ஆகணும். இன்ஷா அல்லாஹ் கிளாஸுக்கு கொஞ்சம் ஏலியா வாங்கோ, ரெடி ஆயிட்டு வாங்கோ. அழகான முறையில ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகுங்க. டைம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த லீவ் காலங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபீஸ் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாக்கு முன்னுக்கு அனுப்பணும். மேலுது இன்றைக்கு நான் ஒரு கட்டன் மெடல் நாளை லீவ் நாள் என்ற வகையிலும் எனக்கு அது கொஞ்சம் சில வேலை செஞ்சு கொள்ள வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்களா. வணக்கம் சார்.